அறிமுக இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்துவோட டைரக்ஷன்ல ஹரிஷ் கல்யாண் மற்றும் அட்டகத்தி தினேஷோட நடிப்புல வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லப்பர் பந்து. இந்த லப்பர் பந்தை வச்சு இவங்க ஆடி இருக்கக்கூடிய கிரிக்கெட் வின் பண்ணாங்களா இல்லையா அந்த மேட்ச்ல அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பத்தி முதல்ல பாக்கிறதுக்கு முன்னாடி படத்தோட கதை. சுவரவுய கலைஞரான கெத்து அதாவது அட்டகத்தி தினேஷ் முதல் பந்து சாமிக்கு மத்ததெல்லாம் தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு லப்பர் பந்து போட்டியில அதிரடி காட்டும் உள்ளூர் சேவாக்கா இருந்துட்டு இருக்காரு. அவருடைய காதல் மனைவி ஸ்வசிகா விஜய் அவங்களுக்கு இவரது விளையாட்டு சகவாசம் அறவே ஆகாது. கெத்தின் ஊருக்கு விளையாட வரும் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அணியினர் அவருடைய அதிரடியால தோற்று போறாங்க. அந்த பாரம்பரிய அணியில முதல் முறையா விளையாட வாய்ப்பு கிடைத்தும் பந்து வீச வாய்ப்பு கிடைக்காம ஏமாந்து போறாரு சிறுவன் அன்பு. ஆனா காலங்கள் ஓட 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 தனக்குன்னு ஒரு தனி அணி இல்லாட்டாலும் கூட யார்கர் கிங் அப்படின்னு பெயர் எடுக்கிறாரு இளைஞன் அன்புவான ஹரிஷ் கல்யாண். ஊர்ல ஜெர்சி கடை வச்சிருக்கக்கூடிய அன்புவான ஹரிஷ் கல்யாணுக்கு அந்த பக்கம் கெத்தோட மகளான சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி மீது காதல். இந்த நிலையில கெத்து அன்பு ஆகியோருக்கு இருக்கும் கிரிக்கெட் பகையானது தனிப்பட்ட ஈகோ மோதலா மாறுது. இந்த மோதல அவங்க ரெண்டு பேருமே எப்படி எதிர்கொண்டாங்க, இதனால அன்பின் காதல் என்னவானது அப்படின்றத சுவாரஸ்யமா சொல்றதுதான் இந்த லப்பர் பந்து. அட நீ சிங்கக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீக்கர்ல விஜயகாந்த் பாடல் தெரிக்க கர்ச்சீஃபை பேட்ல சுத்திக்கிட்டே வரக்கூடிய தோரணை பந்த எல்லக்கூட்டுக்கு மேல பறக்க விட்டு அசால்ட்டா நிக்கக்கூடிய பேட்ஸ்மேனுடைய உடல் மொழின்னு சொல்லிட்டு அகங்காரம் உள்ள புகுந்த பின்னாடி எடக்கூடிய ஆக்ரோஷம் அப்படின்னு படத்தோட வசனத்தை போல ரெண்டு தென்னை மரத்துக்கு மேல சிக்ஸர் அடிச்சது போல தன்னுடைய நடிப்பால விளாசி இருக்காரு அட்டகத்தி தினேஷ். குறிப்பா படத்தினுடைய அந்த கேரக்டர் பேருக்கு ஏத்த மாதிரி படம் ஃபுல்லாவே கெத்தா வரக்கூடிய அவரு மனைவி கிட்ட குழந்தை போல உடைகிற இடத்துல ஒரு பர்ஃபார்மராகவும் ரியல் கெத்து காமிச்சிருக்காரு. சபாஷ் சரியான போட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல முடிவு எடுக்க சூப்பர் ஓவர் கேட்கிற அளவுக்கு தன்னுடைய நடிப்பை யாக்கரா சொருகி இருக்காரு ஹரிஷ் கல்யாண். அந்த பக்கம் அட்டகத்தி தினேஷ் கலக்கிட்டு இருக்காருன்னா இந்த பக்கம் ஹரிஷ் கல்யாண் கலக்கி இருக்காரு. கைய பேட்டா மாத்தி காத்துல சுத்துற அந்த இடத்துலயும் யதார்த்தமான காதல் காட்சிகளையும் ஹார்டின்களை அள்ளி இருக்காரு. அதே சமயம் ஈகோ வளர்கிற இடத்துல மற்றொரு நபரா உருமாறுறது, சுத்தி நடக்கக்கூடிய அரசியலை பக்குவமா கையாளுறதுன்னு நடிப்புலையும் வித்தியாசங்களை காட்டி ஆல்ரவுண்டரா மிளிர்றாரு ஹரிஷ் கல்யாண். தனக்கென எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு காதலை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலையும் தனது தந்தையா காதலா அப்படின்னு சங்கடமான இடத்திலையும் தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி ஹார்டின் நான் தான் ஹார்டின் ஏன் இதை இப்படி சொல்ற அப்படின்றது உங்களுக்கு படத்துல தெரியும் அப்படின்னு பேர் வாங்குறாங்க சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி. அவரது தாயாராக நடிச்சிருக்கக்கூடிய ஸ்வசிகா விஜய் பந்த அறிவால் மனையில கீறி வீசுறது, உணர்வு பூர்வமான காட்சிகள்ல ஸ்கோர் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் சம்மரியில இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய கதாபாத்திரத்தோட ஒன்றி போயிருக்காங்க. எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய இப்படி இரண்டு கதாநாயகர்களோட நண்பர்களா வரக்கூடிய பாலசரவணன் மற்றும் ஜென்சன் திவாகர் வெற்றிகரமான சிரிப்பொலி பார்ட்னர்ஷிப் ஒன்ன போட்டி போட்டு நடத்தியிருக்காங்க. ஒட்டுமொத்த கூட்டத்தையே ஒற்றையாளாக கலாய்க்கக்கூடிய பாலசரவணன் காத்தாடியா மேல பறக்கிறார் அப்படின்னா தன்னுடைய பாடி லாங்குவேஜ்னாலையும் நகைச்சுவை பஞ்சுகளாலையும் வயிறு குலுங்க இந்த பக்கம் சிரிக்க வச்சிருக்காரு ஜென்சன். மாமியாராக நடிச்சிருக்கக்கூடிய கீதா கைலாசம் அவர்கள் தன்னை நிரூபிச்சுக்கிறதுக்காக தனக்கு கொடுக்கப்பட்ட குறைவான திரை நேரத்தை சூப்பர் ஓவரா கருதி கச்சிதமா பயன்படுத்தி கொடுத்த அந்த எமோஷனல் டச் வேற மாதிரி அப்படினே சொல்லலாம். கேப்டனாக வரும் காளி வெங்கட், அவரது மகள் அகிலா, தேவதர்ஷினி, டிஎஸ்கே என அனைவருமே ஒரு போட்டிக்கு, அதாவது இந்த படத்தை மென்ஷன் பண்றேன், இந்த இடத்துல மீன் பண்றேன், அனைத்து வீரர்களின் பங்களிப்பும் முக்கியமானது அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. வெயில் கிராமத்தின் வெட்டவெளி, கிரிக்கெட் போட்டியை நேர்ல பார்க்கிறோம் அப்படின்ற மாதிரியான உணர்வு ஆகியவற்றை சிறப்பான ஒளியுணர்வு, தேர்ந்த கோணங்கள் என கச்சிதமா படமாக்கி இருக்காரு படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் தினேஷ் புருஷோத்தமன். இவர் படத்துல வச்சிருக்கக்கூடிய அந்த பிரேம்களுக்கு ஏத்த மாதிரி வீடுகளில் வரையப்பட்ட சிஎஸ்கே, கங்குலி, விஜயகாந்த் ஓவியங்கள், கிரிக்கெட் போட்டி நடைபெறும் செட்டப், இறைச்சி வெட்டப்படும் இடம் ஆகியவற்றை வைத்து கூடுதல் மெருகேற்றி இருக்காரு கலை இயக்குனர் வீரமணி கணேசன். பல்வேறு உணர்வுகளின் குவியல்களாக விரியக்கூடிய காட்சிகளை சிறப்பா கோர்த்திருக்காரு படத்தொகுப்பாளர் மதன்ஜி. அவருடைய எடிட்டிங் படத்துல எந்த அளவுக்கு ஓகா இருக்கு அப்படின்றத சொல்லணும் அப்படின்னா பரபரப்புக்கு பஞ்சமில்லாத அந்த கிரிக்கெட் மேட்ச் காட்சிகள் ஒரு சிறந்த உதாரணமா சொல்லலாம். ஷான் ரோல்டனோட இசையில பாடல்கள் அழகான மாண்டேஜ்களாக விரிஞ்சிருக்கிறது. கதையை எந்த விதத்திலுமே தொந்தரவு செய்யாம இருக்கு. பின்னணி இசையிலுமே கதைக்கு என்ன தேவையோ அதை சரியான விகிதத்துல கொடுத்து ஃபேர் பிளே அவார்டை வாங்கிட்டு போறாரு ஷான் ரோல்டன். சில்லாஞ்சிருக்கிய பாட்டு அவரோட மியூசிக்ல, அவரோட வாய்ஸ்ல ஆல்ரெடி பெரிய ஹிட். படத்திலயுமே அது காதலர்களோட ரிங்டோனா எதிரொலிக்குது. ஸ்போர்ட்ஸ் டிராமா அப்படின்னு சொன்ன உடனே வெற்றி தோல்வி அப்படின்னு நின்னுடாம கிராமத்தை கதைக்களமா வச்சுக்கிட்டு அதை சுத்தி நடக்கக்கூடிய அரசியல், சுவரொட்டி, பேனர், ஜெர்சி என உள்ளூர் கிரிக்கெட்டின் உலக ரசிக்க வச்சிருக்காங்க. கதாபாத்திரங்களை அறிமுகம் செஞ்ச முதல் காட்சியிலேயே விசில் போட வச்சிருக்கிறது பலமான திரைக்கதைக்கான சாட்சி அப்படின்னு சொல்லலாம். ஆனா வடிவமைச்ச கதாபாத்திரங்களை கொண்டு சின்ன சின்ன நிகழ்வுகளை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சீனையுமே அப்படி கனெக்ட் பண்ணிட்டே வரது அப்படின்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அது சற்றே கொஞ்சம் கடினமான காரியம். பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம அதை நேர்த்தியா செஞ்சு முடிச்சிருக்காரு அறிமுக இயக்குனரான தமிழரசன் பச்சமுத்து. இரு ஆண்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஈகோ சண்டை தான் படத்தினுடைய அந்த மைய புள்ளி அப்படின்னே சொன்னாலும் கூட அதுல பெண்களோட உலகை, அவங்களுடைய உணர்வை, அவங்களுடைய நிலையை பிரதிநிதித்துவப்படுத்திய அந்த விதத்திற்கு கண்டிப்பா இயக்குனருக்கு ஒரு தனி பாராட்டுகள் கொடுக்கலாம். சாதி திமிரா, ஆம்பள திமிரா, அது என்ன தம்பி மாதிரி எனக்கும் எஸ்சி நன்மை இருக்கான்னு சொல்றது கேவலம் தெரியுமா போன்ற வசனங்கள் சாதியம் மற்றும் ஆணாதிக்கத்தின் மீது எரியப்பட்ட நச் பவுன்சர்கள் அப்படினே சொல்லலாம். அது வலிந்து திணிக்கப்படாம கதையின் போக்கோடு இணைக்கப்பட்ட விதமும் அட்டகாசமா இருந்துச்சு. அதே போல கிரிக்கெட் வர்ணனை வசனங்கள், கலகல, நீ பொட்டு வச்ச, ஆடுங்கடா போன்ற பாடல்களை பயன்படுத்திய விதத்தில் கூடுதல் கரகோஷங்களை பெறாங்க. ஆனா அதே வேளையில புற்றுநோய் விழிப்புணர்வு அரசாங்கம் வெளியிட்டுள்ள காணொலியை அந்த ஒரு காமெடிக்காக பயன்படுத்தி இருக்கிறத தவிர்த்திருக்கலாம். இத்தனை ஆரவாரத்திற்கு மத்தியில நிதானமா அந்த கிளைமேக்ஸ் சிறிது சமரசங்கள் இருந்தாலும் கூட இயக்குனருடைய சமூக பொறுப்பை உணர்த்தி ஆட்டநாயகன் விருதுக்கு
கோடிகளுக்கு அடி போடுது. மொத்தத்துல இந்த லப்பர் பந்து திரைப்படம் சிறப்பான திரைக்கதை, தேர்ந்த நடிப்பு, தெளிவான அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு திரையை அலங்கரிச்சிருக்கக்கூடிய ஒரு வெற்றி கோப்பைக்கான எல்லையை தாண்டி அடிக்கப்பட்ட ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் அப்படின்னு தாராளமா சொல்லலாம். இந்த வருடத்துல வெளிவந்திருக்கக்கூடிய ஆகச்சிறந்த திரைப்படங்கள்ல கண்டிப்பா அந்த லப்பர் பந்து ஒன் ஆஃப் தி மூவியா இடம் பெற்றிருக்கும். சோ கண்டென்ட் வைஸ் உங்களை கண்டிப்பா இம்ப்ரெஸ் பண்ணணும். நீங்க தாராளமா தியேட்டருக்கு போய் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இந்த லப்பர் பந்து. இந்த படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா படத்தை பத்தின உங்களோட ரிவ்யூ என்ன, கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் அடிச்சிருங்க.